செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே, நெடியானே வேங்கடவா நின் கோயிலின் வாசல், அடியாரும் வானவரும் அறம்பெயரும் கிடந்தியங்கும் படியாய் கிடந்து உன் போல்வாய் காண்பனி. உலகெங்கும் இருக்கின்ற ஜோதிட நேரம் டிவி நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். இன்றைய பதிவில் ராகு கேது பயிற்சியை பற்றி பார்ப்போம். ராகு கேது இரண்டு கிரகங்களும் பொதுவாக இதை சாயா கிரகங்கள், நிழல் கிரகங்கள் என்று கூறப்படுகிறது. இந்த நிழல் கிரகங்களுக்கு உருவம் என்பது எப்பொழுதுமே தெரியாது. இன்னொரு திடப்பொருளின் மீது இந்த கிரகத்தோட நிழல் படும்போதுதான் இந்த கிரகம் இங்கே இருக்கிறது என்று தெரியும், அதால் கண்ணால் தெரியும். ஆனால் இந்த ராகு கேது என்றால் என்னவென்றால், சந்திரன் செல்கின்ற பாதை, பூமி செல்கின்ற பாதை, இந்த இரண்டும் வெட்டுப்படுகின்ற இடம்தான் ராகு கேது என்று கூறுவார்கள். இந்த நிழல் கிரகங்கள் என்பது நாம் செய்த பாவங்கள் புண்ணியங்கள், அதை தான் நம்ம நிழல்களாக பாவிக்கிறோம். அதாவது நாம் செய்கின்ற பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ற பலன் கொடுப்பவர்கள் இந்த ராகு கேதுக்கள். ஆகவே தான் நம்முடைய பாவங்களும் நம்முடைய புண்ணியங்களும் நமக்கு நிழல்களாக வருகின்றது என்பதுதான் இந்த ராகு கேது என்பதன் அர்த்தம். ராகு என்றால் பிரம்மாண்டம் என்று பொருள், கேது என்றால் கடைசியான நிலை என்று பொருள். கேள்வி ஞானத்தை கொடுக்கக்கூடியவர் கேது என்றும், அதன் பிறகு நமக்கு பிரம்மாண்டத்தை கொடுக்கக்கூடியவர் ராகு என்றும் கூறுவார். அதைத்தான் ராகு கேதுக்கள் என்று கூறுகிறார்கள். மூலம், பூராடம், உத்திராடம், உணாபாத்திலே பிறந்த தனுசு ராசி நண்பர்களே, தனுசு ராசியிலே பிறந்தவர்களுக்கு இதுவரை 4ஆம் இடத்தில் இருந்த ராகுவான் இப்பொழுது உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திற்கு வருகிறார். 4ஆம் இடத்தில் இருக்கும்போது நிறைய பிரச்சனைகள், தொல்லைகள், பண விஷயத்திலே பிரச்சனைகள், நண்பர்கள் உறவினர்களுடன் பிரச்சனைகள் எல்லாம் இருந்தது. இப்பொழுது இதெல்லாம் நீங்கி 3ஆம் இடத்துக்கு வருவது இனிமேல் தைரியத்தை ஏற்படுத்தி கொடுக்கும், சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும், நல்ல வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த ராகுபான் உங்கள் ராசியை பார்வையிடுகிறார். கடந்த காலத்திலே கிடைத்த அனுபவங்களை வைத்து நல்ல ஞானத்தை பெறுவீர்கள், அதன் மூலமாக சந்தோஷத்தை அடைவீர்கள், நல்ல புத்திசாலித்தனத்தையும் புரிவீர்கள். உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தை ராகுபான் பார்வையிடுகிறார். குழந்தைகள் அவர்களுடைய வளர்ச்சிக்காகவும் அவருடைய கல்விக்காகவும் அவருடைய வேலைக்காகவும் உங்களை விட்டு சிறிது தூரமாக போவார்களே தவிர விரோதம் ஏற்படுத்தாது. இதுவரை உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தில் இருந்தார் கேதுவான், இப்பொழுது உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துக்கு வருகிறார். தொழில்துறையில் இருந்த பிரச்சனைகள், வேலை பளு ஆகியவை ஓரளவு குறைந்து இனிமேல் நல்ல லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். 9ஆம் இடத்தில் கேதுபான் இருப்பது தந்தையின் ஆரோக்கியத்தில் மாத்திரம் சிறிது அக்கறை தேவை, மற்றபடி பெரிய தோஷங்கள் ஏற்படுத்தாது. தந்தைக்கு கூட உடல் உபாதைகள் ஏற்படுமே தவிர கண்டங்கள் ஏற்படுத்தாது. இந்த கேது பகவான் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தை பார்வையிடுகிறார். ஆகவே மனைவி உங்களுக்கு நல்ல ஆலோசனைகளை வழங்குவார்கள். அதன்படி செயல்பட்டால் நிச்சயமாக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தை கேதுபான் பார்வையிடுகிறார். ஆகவே தொழில்துறையில் நீங்கள் எந்த தொழில் சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, தொழில்துறையில் இந்த வருடம் நல்ல லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த வருடம் உத்தியோகஸ்தர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும். அதன் மூலமாக நல்ல இடங்களுக்கு மாற்றலாகி செல்வார்கள். அதுவும் நீங்கள் விரும்பிய இடத்துல மாற்றலாகி செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. இல்லாவிட்டாலும் நீங்கள் இருக்கின்ற இடத்திலேயே உங்களுக்கு உத்தியோக உயர்வு அல்லது சம்பள உயர்வு நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். புதிய தொழில் முனைவோருக்கு அதற்குரிய வருமானங்கள் நன்றாக இருக்கும். புதிய தொழில் முயற்சிகளை செய்யலாம், அதில் நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள். திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இந்த வருடம் கண்டிப்பாக திருமணம் கைகூடும். அதுவும் முக்கியமாக மூலம் நட்சத்திரத்தில் பிறந்து விட்டாலே இது மாமனாருக்கு ஆகாது என்று சொல்லிவிடுவார்கள். ஆனால் அப்படியெல்லாம் சாஸ்திரங்கள் சொல்லவில்லை. அதாவது அதில் என்ன சொல்லியிருக்கிறது என்றால், மாமனாருக்கும் தனக்கும் ஆகாது என்று தான் இருக்கிறது. ஆனால் பொதுமக்கள் அதை கொன்றுவிடும் என்று தவறாக நினைத்து விட்டார்கள். நிச்சயமாக மாமனாரை கொள்ளாது. அவர்கள் ஜாதகத்தில் ஏதாவது தோஷங்கள் இருந்தால் தவிர வேறு தோஷங்கள் ஏற்படுத்தாது. நானும் என்னுடைய அனுபவத்தில் பல பேரும் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மாமனார் இருக்கின்ற இடத்துல திருமணம் செய்து நன்றாகவே இருக்கிறார்கள். இந்த விஷயங்கள்லாம் நம்முடைய சீனிவாசன் பஞ்சாங்கத்திலும் சப்தரிஷி வாக்கிய பஞ்சாங்கத்திலும் அழகாக கொடுத்திருக்கிறேன். அதை நீங்கள் பார்த்து தெளிவு பெறலாம். மேலும் பூராடத்தில் பிறந்தால் நூலாடாது என்பார்கள். நூலாடாது என்றால் உங்களுக்கு தவறு நினைக்கிறார். நூலாடாது என்றால் அந்த தாலி ஆடாது என்ற பொருள், தாலி பாக்கியம் உறுதியாக கிடைக்கும் என்று தான் பொருள். உத்திராடத்தில் பிறந்தவர்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆக இந்த வருடம் உங்கள் நட்சத்திரம் எதுவாக இருந்தாலும் சரி, மூலமாக இருந்தாலும் சரி, போராடமாக இருந்தாலும் உத்திராடமாக இருந்தாலும் சரி, திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் கண்டிப்பாக இந்த வருடம் திருமணம் கைகூடும் என்று எதிர்பார்க்கலாம், உறுதியாக நம்பலாம். இதுவரை நீங்கள் செய்த பூஜைகளுக்கெல்லாம் இனிமேல் நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். இதுவரை நீங்கள் மருத்துவம் செய்தும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இனிமேல்
மருத்துவம் செய்யாமலேயே தானாகவே, அதாவது இயற்கையாகவே குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. வீடு மனை இதுவரை இல்லாதவர்கள், சொந்த வீடு இல்லாதவர்கள் கடன் வாங்கி சொந்த வீடை வாங்குவீர்கள். விரைவில் கடன் சுமையும் தீரும், நன்மைகளை அடைவீர்கள். புதிய வாகனங்களை வாங்கலாம், அல்லது பழைய வாகனங்களையும் வாங்கலாம், அல்லது பழைய வாகனங்களை வாங்கி புதுப்பித்துக் கொள்ளலாம். ஆக நீங்கள் வாங்கக்கூடிய வாகனங்கள், இந்த காலகட்டத்தில் நீங்கள் வாங்கக்கூடிய வாகனங்கள் நிச்சயமாக நல்லபடியாக உங்களுக்கு உழைக்கும். விவசாயிகள் நல்ல மகசூல் பெறுவார்கள். அதன் மூலமாக அதிகமாக லாபம் பெற்று அருகில் இருக்கின்ற விவசாய நிலங்களையும் வாங்கக்கூடிய அந்த நல்ல வாய்ப்புகளும் உங்களை தேடி வரும். வயதானவர்களுக்கு தெய்வஸ்தலங்களுக்கு யாத்திரைகளை செய்வீர்கள், நல்ல தரிசனம் கிடைக்க பெறுவீர்கள். தூரதேச யாத்திரைகளும் செய்யலாம், வெளிநாட்டு யாத்திரைகளும் செய்யலாம். எந்த விதமான தேவஸ்தலங்களுக்கு யாத்திரைகள் செய்தாலும் நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள், நல்ல கல்லூரிகளை இடம் கிடைக்க பெறுவார்கள். நீட் தேர்வு எழுதுகின்ற மாணவர்களுக்கும் நல்ல மதிப்பெண்கள் கொடுத்து நிச்சயமாக எந்த விதமான செலவும் இல்லாமல் நல்ல கல்லூரிகளை இடம் கிடைக்க பெறுவார்கள். மாணவர்கள், படித்த மாணவர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும். அந்த வேலைவாய்ப்பு நிரந்தர வேலைவாய்ப்பாகவே இருக்கும். நீங்கள் எந்த துறையில் ஈடுபட்டீர்களோ அந்த துறையிலேயே நல்ல மதிப்புமிக்க வேலைவாய்ப்பு உங்களை தேடி வரும். மேலும் அரசு வேலை எதிர்பார்ப்பவர்களுக்கும் இந்த வருடம் அரசு வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கும், அது முக்கியமாக டீச்சிங் துறையிலேயே, அதாவது ஆசிரியர் தொழிலை விரும்புபவர்களுக்கு கண்டிப்பாக வேலைவாய்ப்பு உடனடியாக கிடைக்கும் என்று எதிர்பார்க்கலாம். அரசியல்வாதிகளுக்கு நல்ல ஏற்றம் இருக்கிறது. கடந்த காலங்களை விட இந்த காலங்கள் உங்களுக்கு நல்ல ஏற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். நீங்கள் எந்த அணியிலே சேர்ந்தவர்களாக இருந்தாலும் அந்த அணியிலேயே உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கிறது. உங்களுடைய புகழை நீங்கள் தக்க வைத்து கொள்ள முடியும். இந்த காலகட்டத்தில் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலிருந்து ராகுமானுக்கு குருடைய பார்வை இருக்கிறது. புத்திசாலித்தனத்துடன் செயல்பட்டு காரியத்தை சாதித்துக் கொள்வீர்கள். பூர்வப்புண்ணிய சொத்துக்கள் இருந்த பிரச்சனைகள் நீங்கி விரைவில் பூர்வப்புண்ணிய சொத்துக்கள் கிடைக்கும் என்று எதிர்பார்க்க முடியும். மேலும் உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் கேதுவுடன் பார்வையிடுவதால் தொழில்துறையில் நீங்கள் எந்த தொழில் செய்பவர்களாக இருந்தாலும் சரி, அந்த தொழில்துறையில நல்ல லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும், சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த வருடம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரமாக, உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் அர்த்தாஷ்டம் சனியாக சனிபகவான் இருப்பது ஒன்றுதான் தோஷமாக இருக்கிறது. மற்றபடி ராகுகதுக்கள் பெரிய தோஷங்களை ஏற்படுத்தி கொடுக்காது. மேலும் உங்கள் ராசி குருடைய பார்வை இருப்பதனால் தெய்வ பலம் நன்றாக இருக்கிறது. ஆகவே பிரதி சனிக்கிழமை என்று சனி பகவானுக்கு நல்ல நெய்தீபம், ஆஞ்சநேயருக்கு நெய்தீபம் வைத்து விட்டு வாருங்கள். ஒரு முறை முடிந்தால் நீங்கள் திருநள்ளாறு சென்று விட்டு வாருங்கள். திருநள்ளாறு செல்லும் போது வெள்ளிக்கிழமை இரவிலே ஒரு தரிசனமும் சனிக்கிழமை காலையில் மறு தரிசனமும் செய்து விட்டு வாருங்கள். அதன் மூலமாக நல்ல சந்தோஷத்தை அடைந்து தனுசு ராசியிலே பிறந்தவர்கள் 75% நன்மைகளை பெற்று இந்த 1.5 வருடங்களுக்கு நல்ல யோகத்தை அடைவது என்பது உறுதி.